யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ கிடையாது. இன்றைக்கி சும்மா யதார்த்தமாக நான் ட்விட்டருக்குள்ளே போய் பார்த்தேன். என்னடா ட்விட்டருக்குள்ளே ஒரு ஹேஷ்டேக் அதாவது போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. என்னென்னா நன்றி கேட்ட ரஞ்சித் அப்படின்னு. என்னடா நன்றி கேட்ட ரஞ்சித் அப்படின்னு போட்டிருக்காங்களே, என்ன காரணம்? தலைவர் வச்சு 2 படம் பண்ணியிருக்காப்லையே, அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் ரஞ்சித் யாருனே உலகத்துக்கே தெரியும். அப்பேற்பட்ட ரஞ்சித்தை போய் நன்றி கேட்ட ரஞ்சித்தை அப்படின்னு போட்டிருக்காங்களேன்னு பார்த்தா எல்லாம் ஹேஷ்டேக் போயிட்டே இருக்கு. சரி, அப்படி என்னடா பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் ஒரு வீடியோ பார்த்தா அந்த வீடியோவில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இப்போ நடத்திருக்காங்க, ஏதோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் ஒருத்தர் சொல்கிறாரு ரஞ்சித்துக்கிட்ட. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரஞ்சித் யார் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தார் ரஞ்சித். அட்டகத்தி படம் நல்லா ஓடினப்போ பரவாயில்ல, ஒரு புது பையன் நடித்து படம் நல்லா ஓடிருக்கப்பா, நல்லா ஃபன்னெல்லாம் நிறையா இருக்கேப்பா, நல்லா நம்மளுடைய கதையை எடுத்து பண்ண மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த படம் பேசப்பட்டுச்சு. மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தப்போ கார்த்தி படம் சூப்பராக இருக்குப்பா, கார்த்தி செம்மையாக நடிச்சிருக்காப்லப்பா, கார்த்தி இப்படி ஒரு கேரக்டர்லாம் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம கார்த்தியை பற்றி தான் நம்ம பேசணும். அந்த படத்தில் நடித்த ஹீரோயினை பற்றி நம்ம பேசணும். ஸோ அப்படி தான் அந்த பேச்சு இருந்துச்சு. கபாலி அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தலைவர் கூட ஒரு அட்டகத்தி மெட்ராஸ் படம் பண்ண டைரக்டர் அடுத்து தலைவர் வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டைரக்டரோட பேரே வெளியே தெரிஞ்சிச்சு. ரஞ்சித் தலைவர் வச்சு ரஞ்சித்னு ஒரு பையன், புது பையன் டைரக்ட் பண்ண போகிறாப்புல அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தோட பேர் எல்லாம் பட்டி தொட்டிலாம் பரவ வச்சு அவரோட ஃபோட்டோவும் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் வெளியே வந்துச்சு. படம் பயங்கரமாக ஓடிச்சு, வசூல் சாதனை படைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மீடியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி தான் ரஞ்சித் வளர்றாரு. அதுக்கப்புறம் காலான்னு ஒரு படம் இருக்கிறாரு, அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் தன்னுடைய வழி எல்லாம் அவர் எல்லா படத்தையும் சொல்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட அரசியல் சம்மந்தமான கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யார்கிட்ட? ரஞ்சித்துக்கிட்ட. ஸோ அவர் தன்னுடைய வழி, தான் படித்தது எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஷேர் பண்ணுறாரு. ஸோ அது மூலமாக இன்னும் ஃபேமஸ் ஆகிறாரு. பாலிடிக்ஸ் வைஸாக பாலிடிக்ஸ் சைடும் அவர் நிறைய பேரால் கவனிக்க போகிறாரு ரஞ்சித். இதுக்கு மூல காரணம் யார்? சூப்பர் ஸ்டார் தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவர் படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரஞ்சித் யாருன்னு தெரிய வருது. ரஞ்சித்தோட பேச்சு நிறைய பேரை பார்க்குறாங்க. இவர் பேச்சு எடுபடுது. ஸோ தலைவர் படத்தில் சம்பாரித்த காசை வச்சா நீலம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி நிறைய ரஞ்சித் போகிறாரு. ஸோ தன்னை வளர்த்து விட்ட ஒரு மனுஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஐயா, நீங்கள் நல்லது பண்ண வேண்டாம், கெட்டது பண்ணாமலாம் இருக்கலாம்ல. உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒருத்தர், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் மீடியா உத்து பார்க்குது, ரஞ்சித் எதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனை ஒரு ஃபெஸ்டிவல் நீங்கள் உட்காந்துருக்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு ஆள், அந்த ஆள் பேரெலாம் நமக்கு தெரில, அந்த ஆள் யாருன்னே தெரியாது, ரொம்ப நேரமாக இங்கிலீஷில் தான் பேசுகிறான். அந்த மனுஷன் ரஞ்சித்துக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாப்புல அப்படின்னா, தலித் பாலிடிக்ஸை பற்றி ரஜினி மூலமாக சொல்லியிருக்கீங்களே, ரஜினிக்கு அது புரியுமா, புரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்தியாவில் எந்த பொலிட்டிஷியன் வீட்டுக்கு வேணுமாலும் தலைவரால் நேராக போக முடியும், அவங்க கூட உட்கார முடியும், டீ சாப்பிட முடியும், சாப்பிட முடியும், படம் பார்க்க முடியும், கான்வர்சேஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணால் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. என்னையா 1996 தலைவர் சொன்ன ஒரே வார்த்தையினால் தமிழ்நாடு பாலிடிக்ஸே தலைகளை திருப்பி போட்டார். பழைய வீடியோலாம் அவரோட ஸ்பீச்செலாம் எடுத்து பாருங்கள். கோபமாக பேசுவார், பயங்கரமாக பேசுவார். இப்போ அவர் அடங்கியிருக்கார். ஓகே, ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம ஏஜி தந்தாலும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக போகிறார். யார் மனசு கஷ்டப்படுத்தக்கூட நினைக்கிறார். அவர் பழைய மாதிரி இருந்தார்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். பாவம், அந்த மனுஷன் உலகத்தை புரிஞ்சிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக வழியில் போயிட்டுருக்கிறாரு. ஸோ அவர் அப்படியே போகவிட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் இந்த ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு அடுத்து நிறைய கொஸ்டின் போயிட்டே இருக்குது. ரஞ்சித் இதுக்கு ஆன்சர் பண்ணல. இவர் இந்த கொஸ்டினை மெயினாக வச்சு அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்கல. நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தெரியும். அடுத்தடுத்து அவர் நிறையா பேசிகிட்டே போகிறாப்புல. கேரளாவை பற்றி பேசிட்டார். கேரளா ஃபெஸ்டிவல், கேரளா மூவிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் ரஞ்சித் கேரளா மூவிஸுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. பட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கும்போது ரஞ்சித் எதுக்கு சிரிக்கிறாரு? நீ சொன்ன கதையும் அந்த பாலிடிக்ஸும் புரியாமலே தலைவர் போய் நடிக்கிறாரு. தலைவருக்கு பாலிடிக்ஸ் எல்லாமே தெரியும். அது தலித் பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. சிஎம் பதவியை தூக்கி கையில் கொடுக்குற ரேஞ்சில் அவர் இருந்தாரியா அந்த டயத்தில். அவர் நினச்சிருந்தாருன்னா 90ஸ்லேயே அவர் சிஎம் ஆகிருப்பார். அவர் இப்போ சொன்னால் கூட இந்தியாவில் முக்கியமான ஒரு பதவியை தூக்கி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க.
அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி ஒரு ஆள் கேள்வி கேட்குறான், கேவலமாக ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க மிஸ்டர் ரஞ்சித். உங்களை தூக்கி விட ஒருத்தன் நக்கலாக கேள்வி கேட்கும்போது நீங்கள் சிரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. சார் அப்படி இல்லை. நீங்கள் அவர் கூட பேசுனப்போ அந்த காலா ஆடியோ லஞ்சு கபாலி ஆடியோ லஞ்செலாம் என்ன சொல்கிறீங்க? இவருக்கு வந்து பாலிடிக்ஸ் நாலேஜ் நிறையா இருக்குது, இவர் கூட பேசும்போது எனக்கு இன்னும் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க? சிரிக்கிறீங்க. இதுக்கு அர்த்தம் நான் அப்போ சொன்னது பொய்யா? அதே மாதிரி இந்த ஃபுல் வீடியோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour இந்த ஃபெஸ்டிவலோட கான்வர்சேஷன் போயிருக்கு. ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே தம்ப்நெயில் என்ன போட்டிருக்கான்? தலைவரை வச்சு ஒரு தம்ப்நெயில். ஸோ நீங்கள் பிரபலமாகணும், உங்கள் சேனலை ஓட வைக்கணும், உங்களை வந்து மற்றவங்க வந்து பார்க்கணும், நீங்கள் உலகம் ஃபுல்லாக பிரபலமாகணும் அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ரஜினிங்கிற ஒரு விஷயம். தலைவரை பற்றி நீங்கள் பேசுனா தான் நீங்கள் பிரபலமாக முடியும். அதுதான். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருமுனை கூர் ஆயுதங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 சைடும் கூராக இருக்கக்கூடிய ஆயுதம். தலைவர் 2 சைடும் கூராக இருக்கக்கூடியவர். ஸோ அதனால் நீங்கள் அதை கையில் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி கையை கிழிச்சிடும். இந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் இதை நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். முதுகில் குத்துறவங்கள நாங்கள் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது தலைவரோட ஃபேன்ஸ் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு இனிமேல் தலைவரை வந்து தொந்தரவு பண்ணாங்க. அவர் ஒரு இந்தியன் ப்ரைடு, அதாவது ஏஷியாவிலே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஃபஸ்ட்டு நடிகர்னு சொல்லி நார்த் சைடில் இருக்கக்கூடிய 2 சேனல் சொல்லியிருக்காங்க. ஏஷியாவிலே அதிகமாக சேலரி வாங்கக்கூடிய ஒரே நடிகர் அப்படின்னு. பாவம், அவர் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு எங்களுக்காக, அதாவது நடிச்சிட்டு இருக்க அவருடைய ஃபேன்ஸுக்காக நடிக்கிறாரு. அவர் அப்படியே போவிடுங்களேன். எதுக்கு அவரை போய் சும்மா நோண்டி நீங்கள் ப்ராப்ளம் ஆகிட்ருக்கீங்க? வேறு யாராவது போய் நோண்டுங்கய்யா. ஸோ இந்த வீடியோ ஒன்லி ஃபார் அந்த கேள்வி கேட்டவருக்கும் அந்த கேள்வி கேட்கும்போது சிரித்தவருக்கும் மட்டுமே இந்த வீடியோ. பாய்.